சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் கரூர் சம்பவத்திற்கு குற்றவாளி என்று தவேகாவின் நிர்வாகிகள் உச்சநீதிமன்றத்திற்கே தற்பொழுது அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பித்திருப்பதாகவும், முதலில் இன்று நடைபெற்ற உச்சநீதிமன்ற வழக்கில் தமிழக காவல்துறையினர் விசாரித்து வந்த கரூர் சம்பவ வழக்கு தற்பொழுது சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. 48 நாட்களுக்குள் இந்த வழக்கு விசாரணை முடிக்க வேண்டும். முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்றவர் தலைமையில் இது நடைபெறும் என்பதையும், மாதம் ஒருமுறை விசாரணை எப்படிப்பட்டு நடைபெறுகிறது என்பதை ஆதாரத்துடன் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இன்று உத்தரவை பிறப்பித்தார். தற்பொழுது தவேகாவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் கரூர் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் சிபிஐ துறைக்கு காண்பித்துள்ளார்கள் என்றும், குறிப்பாக செந்தில் பாலாஜி தொடர்புடைய மிக முக்கியமான ஆதாரங்களையும் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஃபுட்டேஜையும் தற்பொழுது சிபிஐ துறை அதிகாரிகளுக்கு காட்டியுள்ளனர். இதில் குற்றவாளி யாராக இருந்தாலும் அதற்கான உரிய நடவடிக்கைகளை சிபிஐ துறையினர் எடுக்க வேண்டும் என்பதையும் தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா போன்ற மிக முக்கியமான நிர்வாகிகள் சிபிஐ துறையிடம் தெரிவித்திருப்பது திமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக சமூக வலைதளங்களில் தற்பொழுது கருத்துக்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்ற செந்தில்குமார் அவர்கள் முழுக்க விஜய் அவர்கள் மீது தான் தவறு இருக்கிறது என்பதை ஒருதலை பட்சமாக அவரது வாக்குமூலமாகவே தெரிவித்தார். உண்மை என்பதை ஆராயாமல் நீதிபதி தெரிவித்ததுதான் மன வேதனை அடைந்ததாக விஜய் தரப்பிலிருந்து தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் தற்பொழுது முழுக்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் குற்றவாளியாக செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை இந்த கரூர் சம்பவ வழக்கு மிக முக்கியமாக தேர்தல் நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக ஒற்றை தீர்ப்பு வந்தாலே போதும், தவேகா அனைத்து ஆதாரங்களையும் முன்வைத்து மக்களிடம் பிரச்சாரத்தை கூறி திமுக டெபாசிட்டை இழக்க வைப்பதற்கும் தயாராக இருக்கும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போது விஜய் அவர்களும் சரி, அவர்களது நிர்வாகிகளும் சரி, மக்களை சந்திக்கவில்லை என்று திமுகவினர்கள் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள். சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டதன் காரணமாக அனைத்து உண்மைகளும் இன்னும் ஒரு சில மாதங்களில் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். தேர்தலுக்கு முன்பாக யார் குற்றவாளி என்பதும் தெரிய வரும். ஒருவேளை தவேகாவின் நிர்வாகிகள் கூறுவது போல் செந்தில் பாலாஜி தான் குற்றவாளியாக இருந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.